என்று சொல்றார், என் மகனே மகளே, உன்னை அதிசயங்களை நான் காண பண்ணுவேன். அதிசயம் அப்படின்னு என்னது? ஓ, இப்படி எல்லாம் நடக்குமா, அதிசயமா இருக்கிற அப்படி சொல்லுவாங்கல்ல. இது என்ன பெரிய விஷயம், இது சாதாரண நடக்கிறதா அப்படின்னா அது அதிசயமா இல்ல. இப்படி எல்லாம் நடக்குமா அப்படின்னு கேட்பாங்கல்ல. உங்க வாழ்க்கையில அது நடக்க போகிறாரு. ஏன்னா ஏதோ ஒரு பிரச்சனை, போராட்டம், வியாதியா இருக்கலாம், தேவையா இருக்கலாம், ஒரு மனுஷரா அவர் உபத்திரமா இருக்கலாம், நெருக்கமா இருக்கலாம், உங்க வீட்டுக்குள்ள, பிசினஸ்ல, வேலையில, படிக்கிற இடத்துல, ஊழியத்துல, ஏதோ ஒரு காரியம் இல்ல, ஒரு அதிசயம் நடந்தா உண்டு அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்குதா? எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்ததை போலவே உன்னை அதிசயம் காண பண்ணுவேன். உங்களுக்கும் சத்துருக்கும் நடுவாக கர்த்தர் வந்து நிற்பார். உங்களுக்கும் பொருளாத பிசாசுக்கு நடுவாக கர்த்தர் வந்து நிற்பார். உங்களுக்கும் உங்களுடைய பிரச்சனைக்கு நடுவாக கர்த்தர் வந்து நிற்பார். பயப்படாதங்க, ஆண்டவர் நின்றுட்டார். சரி, அடுத்த காரியம் அதிசயம். உங்களுக்காக அவர் பாதைகளை உண்டாக்குவார், வழிகளை திறப்பார், யாரும் உங்களை நெருங்க முடியாதபடி பாதுகாப்பார். உங்களுக்கு விரோதமாக எழும்பின சத்துருக்களை அன்று சொல்றாருல, இன்றைக்கு காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கு காண மாட்டீங்க. இன்றைக்கு நீங்கள் பார்க்கிற பிரச்சனையை இனி என்றைக்கு பார்க்க மாட்டீங்க. இன்னைக்கு காண்கிற இந்த பொருளாத பிசாசின் போராட்டத்தை இனி என்றைக்கு காண மாட்டீங்க. அந்த மாதிரி ஒரு அதிசயம் ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். பயப்படாதங்க, சூழ்நிலை கண்டு கலங்காருங்க. உன்னை அதிசயத்தை காண பண்ணுவேன். ஒரு அதிசயம் தேவை இருக்குல்ல, ஆண்டவர் பார்த்து கேட்கிறீங்களா, எனக்கு இந்த காரியத்துல ஒரு அதிசயத்தை செய்யுங்க. நீங்க வாக்கு கொடுத்திருக்கிறீங்க, அதை செய்யுங்க ஆண்டவர் கேளுங்க. இன்றைக்கு ஒரு அதிசயமான காரியம் நடக்கும்.